ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய தீயல். கேரளா ஸ்டைலில் அருமையான ஒரு வெங்காய தீயல் பண்ண போகிறோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெங்காய காரக்குழம்பு புளிக்குழம்பு இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேரளாவில் அதை ஒரு தீயல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் அதோட பேர் வந்து வெங்காய தீயல். அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்திருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பெரிய வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம சின்ன வெங்காயத்தில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடிஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். எப்பயுமே நம்ம ஒரு காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பொரியல் வகைகள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பொரியல் பண்ண போகிறோம். அதுவும் வெண்டைக்காயில் பொரியல் பண்ண போகிறோம். அப்புறம் சாதம் வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்புறமா இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவெல்லாம் வறுத்து அரைக்கணும். அதையே ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயை இது போல் துருவி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் துருவலை நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 6லேருந்து 7 போல் வரமிளகாய் இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த தேங்காய் வந்து நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் மல்லி அப்புறம் வரமிளகாயெல்லாம் சூப்பராக நல்லா மொறுப்பாக இந்த மாதிரி பொன்னிறமாக பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு. இந்த பொன்னிறமாக வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வீடே மணமாக இருக்கும். அது போல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். தேங்காயும் மல்லி மிளகாய் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன்னு பாருங்கள். நல்ல பொன்னிறமாக நல்ல மொறுன்னு இருக்கிற அளவுக்கு வறுக்கணும். அதே சமயம் அதை வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். வீடே மணக்கும். அந்த அளவுக்கு மனம் இருக்கும். அந்த மணத்தை நம்ம பார்க்குறப்பவே நமக்கு எப்படா சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு அந்த மனம் இருக்கும். இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம சாதம் ஒரு பக்கம் வச்சு விட்றலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சாதமும் வச்சாச்சு. இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருக்கோல அது நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா தான் நல்லா அந்த மசாலோட காரம்லாம் பிடிக்கும். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். புளி ஊற்றவும் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இதை கலந்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான உள்ளி தீயல் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய தீயல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் இது இந்த குழம்புல இன்னொரு ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி தக்காளி கூட, ஒரு குட்டி தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கல. வெறும் புளி மட்டும்தான் ஊற்றி மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம். அதே போல் மசாலாவும் நம்ம அதிகமாக சேர்க்கல. மிளகாய் மல்லி தேங்காய் இந்த 3 மட்டும்தான் அரைச்சிருக்கோமே தவிர வேறு எதுவுமே நம்ம அரைக்கலை. அதே போல் தக்காளி இதில் சேர்த்துக்கல. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்தே ஆகணும். சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வெங்காய தீயல். நீங்கள் அடிக்கடி இதை செய்யலாம் வீட்டில், அந்த மாதிரி தோணும். ஏன்னா அதிக மசாலாவும் தேவைப்படலை, அதிகமாக தக்காளி எதுவுமே தேவைப்படாதப்போ நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சாதத்துக்காக மட்டும் இல்லை, இது தோசைக்கும் சூப்பராக இருக்கும், இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து,
கடுகு பொரிச்சதுமே கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அடுத்து ஒரு பெரிய வெங்காயம். இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், காய் வேக வேக அந்த வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு வந்து பார்த்திங்கன்னா நூல் நூலாக வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி அந்த நூல் நூலாக வராமல் அந்த வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தெடுக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ அந்த டைமில் அந்த நூல் நூலாக வந்துச்சு பார்த்திங்களா, அது எதுவுமே இப்போ இல்லை பாருங்கள். வெண்டைக்காய் வந்து உதிரி உதிரியாக தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மிளகு சீரகம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக தட்டி எடுத்தாச்சு. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இருக்கிற அந்த பிசு லைட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதக்கினதுலேயே வெண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கலை. அந்த தண்ணி சேர்க்காமல் அந்த சூட்லேயும் அந்த எண்ணெயில் மட்டும்தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பொடிச்சோலையா அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு எப்போயுமே நம்ம தண்ணியே சேர்த்துக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துக்காம தான் வெண்டைக்காய் பொரியல் செய்யணும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொலகொலப்பாகவே இருக்கும். அது வந்து பிசு வந்து மாறாது. இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணுறது ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலுவலுப்பு வந்து சீக்கிரமாக போயிடும். உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்க அந்த வெண்டைக்காய் வந்து ஒன்று சேர்ந்துக்கும். சின்னதாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு அந்த பிசுப்பு வந்து போகாது சீக்கிரமாக. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பெருசாக வந்து கட் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். அருமையான ஒரு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியலும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல், வெண்டைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை, வெள்ளை சாதம். இதே போல் நீங்களும் ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.